இன்றைக்கி நம்மளோட சேனலில் உபயோகம் இல்லாத ஒரு சட்டையை வச்சு ஒரு ஆர்கனைசர் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு சட்டையோட 2 பக்கமும் இருக்க அந்த கைப்பகுதி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கைப்பகுதி மட்டும் தனியாக கட் பண்ணாமல் இது போல் நல்லா நீட்டாக 2 பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சட்டையோட கீழ்ப்பக்கம் வந்து மடித்து தைச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்தையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் சட்டையோட மேல் பக்கம் இருக்க காலரையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சட்டையோட 4 பக்கமும் நம்ம தைக்க போகிறோம், அதனால் இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு பட்டன் போடுற அந்த ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பக்கத்தை வந்து நான் ஃபஸ்ட்டு சட்டை மேலே வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே அந்த பட்டன் இருக்க பக்கத்தை அதுக்கு மேலே வச்சு இப்போ நம்ம தையல் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போது இந்த சட்டையோட 4 பக்கமும் வந்து நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். 2 பக்கமும் இதே மாதிரி பட்டன் பக்கம் மேல் பக்கம் வர மாதிரியே வச்சு தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 4 பக்கமும் தையல் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து இந்த மூளை இருக்குது பார்த்தீங்களா, சட்டையோட மூளையில் இது போல் நம்ம 2 கை வச்சு விரித்தோம் அப்படின்னா அந்த எட்ஜு தையல் போட்ட எட்ஜு இருக்கும், அதை வந்து நம்ம இப்படி கிராஸாக முக்கோணமாக வந்து மடிச்சுக்கணும். இப்படி முக்கோணமாக மடித்ததுக்கப்புறம் அந்த முனையிலேருந்து ஒரு 3.5 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் மார்க் பண்ண இடத்துல வந்து நேராக வந்து ஒரு தையல் போட போகிறேன். இப்போ பாருங்கள், நான் 4 மூலையும் வந்து இதே போல் நான் வந்து தைச்சி வச்சுருக்கேன். இப்போது நம்ம தையல் போட்டதுக்கு பக்கத்தில் நம்ம தேவையில்லாத பகுதியை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 4 பக்கம் மூலையும் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து அப்படியே அதை திருப்பிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், ஒரு பேக் மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து நான் சாரீஸ் வந்து நான் அடுக்கி வைக்க போகிறேன். இது வந்து நம்ம எடுக்கிற சட்டையோட அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த சைஸ் வந்து நமக்கு மாறும். எனக்கு வந்து இந்த சைஸ் வந்துருக்கிறதுனால நான் புடவை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி நான் வச்சுக்கிறேன். சில பேருக்கு இது நல்லா அகலமாக கூட வரலாம். நான் வந்து 3.5 இன்ச்சு வச்சதால் இதோட ஹைட் வந்து நல்லா ஏறி இருக்குது. நீங்கள் வந்து 3 இன்ச்சோ 2.5 இன்ச்சோ கூட வச்சுக்கலாம், உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி. நான் செஞ்ச இந்த சாரீ பவுச் வந்து 5 சாரீ வந்து பிடிக்குது. நம்ம வந்து உள்ளே என்ன கலரில் சாரீ வச்சுருக்கோம் அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு பவுச்லேயும் இப்போ வந்து ஒரு பவுச்சில் வந்து ஃபுல்லாக நம்ம காட்டன் சாரீஸ் வச்சுக்கலாம், ஒரு பவுச்சில் வந்து ஒரு எம்ப்ராய்டரி சாரீஸு, அந்த மாதிரி நம்ம பிரித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எடுக்க ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம என்ன கலர் ஷர்ட் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி உள்ள அந்த கலர் சாரீஸ் வந்து வச்சுக்கிட்டால் நமக்கு எடுத்து யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். எனக்கு இந்த சாரீ பவுச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பீரோலையும் ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. நீங்களும் வேஸ்ட்டாக தூக்கி போடுற சட்டையில் இது போல் ஒரு ஆர்கனைசர் வந்து பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 2வதாக நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற ப்ளவுஸில் ஒரு மொபைல் ஃபோன் பவுச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் தேவையில்லாத ஒரு ப்ளவுஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நம்ம எந்த ஃபோனுக்கு தைக்க போகிறோமோ அந்த ஃபோனை விட கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்க ஃபோனுக்கு தான் பவுச் தைக்க போகிறேன். ஸோ அது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். அதுக்கு தேவையான அளவு நான் வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் 2 பீஸ் வந்து இதில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த 2 பீஸும் வந்து எனக்கு கரெக்டாக ஃபோனோட சைஸ் தான் இருக்குது. ஸோ நான் இதுக்கு லாஸ்ட்டாக எக்ஸ்ட்ரா துணி ஆட் பண்ணணும். அதுக்கு நான் இப்போயே இந்த ப்ளவுஸோட கைப்பக்கம் அந்த ப்ளூ கலர் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நான் இதை பார்டர் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்றதுனால நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு லைனிங் கொடுக்கறதுக்காக ஒரு டிஷர்ட்டு இதே சைஸ்க்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். டிஷர்ட் கிளாத் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அது ஃபோனுக்கு அது இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். நான் இதை எடுத்துக்கிறேன். இப்போது இந்த லைனிங்கோட இதை வச்சு 4 பீஸையும் ஒன்றா வச்சு நம்ம தையல் அடித்து எடுத்துக்க போகிறோம். ஸோ நான் வந்து அந்த 4 பீஸையும் ஒன்றா வச்சு தையல் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நான் எப்படி தைச்சிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும்னு நினைக்கிறேன். ஸோ
வெளி துணி ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு மேலே லைனிங் வச்சு தைச்சிருக்கேன். இதை நம்ம திருப்பிக்கலாம். இதை வந்து நம்ம 2 விதமாக தைச்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம தைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இல்லையா, இதை வந்து மேல் பக்கமாக அப்படியே உள்ளே ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கலாம். பாருங்க, இப்படி போட்டுட்டிங்கனாலும் ஓகே தான். ஸோ இப்படியே போட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னோடய ஃபோனுக்கு வந்து இந்த சைஸ் பத்தலை அப்படின்றதுனால நான் இந்த கரையை வந்து இதில் அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த கை கரையை அப்படியே மடித்து ஒரு பக்கம் தைச்சிருக்கு. ஸோ நம்ம திட்டமாக சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை வெளிப்பக்கமாக வச்சு தைச்சி அப்படியே உள்பக்கம் வந்து திருப்பிக்க போகிறோம் நம்ம. ஸோ எந்த இடத்துல இருந்து வேணுமோ அப்படி வச்சுக்கோங்க. இதை நான் உங்களுக்கு தைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், நான் வந்து தைச்சிட்டேன். வெளிப்பக்கம் தைச்சி உள்பக்கம் வந்து நல்லா மடித்து தைச்சிட்டேன். இதில் ஒரு பட்டனை வந்து நான் இப்போ அட்டாச் பண்ணிக்க போகிறேன். சென்டரில் வச்சு தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பட்டன் தைச்சாச்சு. இப்போ நம்ம வீட்டில் வந்து வேஸ்ட்டாக மாஸ்க் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மாஸ்க் எடுத்துக்கோங்க. அதில் அந்த எலாஸ்டிக்கை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாஸ்க்கை எடுத்து பட்டன் தைச்ச கிளாத்தோட ஆப்போசிட் கிளாத், அதாவது ஃபோனுக்கு பேக் கவர் பேக் சைடில் இந்த மாதிரி வச்சு தைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து தைச்சிட்டேன் பாருங்கள். இந்த டிஸ்டன்ஸில் வந்து நல்லா தையல் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளோட பவுச் வந்து ரெடி ஆகிடுச்சு. எப்படி ஃபோன் வைக்கலாம் அப்படின்னு காட்டுறேன். ஸோ நான் இந்த ஃபோன் வச்சு காமிக்கிறேன். ஸோ இது சைஸ் கிடையாது. ஸோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அதை விட எடுத்து நம்ம எலாஸ்டிக் எடுத்து மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட பவுச் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் அப்படியே எலாஸ்டிக் தைக்காமல் கூட விட்டுடலாம். பட் நீங்கள் வச்சு தைச்சிங்க அப்படின்னா நம்ம ஃபோன் பேக்கில் அந்த போல் எடுத்தோம் அப்படின்னா ஃபோன் வந்து விழாது ஈஸியாக. இதை பாருங்கள், ஃபோன் தலைக்கீழே போட்டாலும் விழாது. ஸோ சேஃபாக இருக்கும். அதனால தான் பட்டன் எலாஸ்டிக். ஸோ இனிமேல் நல்ல ப்ளவுஸ் கிழிஞ்சிடுச்சு, அளவு பத்தாமல் அப்படிலாம் இருந்தால் கண்டிப்பாக வீணாக்க வேண்டாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக தைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.